சட்ட கல்லூரி மாணவர்கள் போராட்டம், கோவில் குடமுழுக்கு விழாக்கள் உள்ளிட்ட செய்திகளை மதுரை மண்டலத்தில் விரிவாக பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலும் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. குடமுழுக்கையொட்டி ராமநாத சுவாமி கோவிலில் சுமார் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருந்தன. இதேபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றதையொட்டி 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குடமுழுக்கு காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருந்தது. இதேபோல் தமிழகம் முழுவதும் 69 கோவில்களில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. மதுரை சட்டக்கல்லூரியில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் அதற்கான போராட்டங்களில் ஈடுபட்ட தங்களின் மீதான இடைநீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நெடுஞ்சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பெண்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருந்த வேன் சிவகாசி நெடுஞ்சாலையில் ஆமத்தூர் அருகே வரும்போது நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து விபத்தில் காயமடைந்த 11 பேரையும் பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்ட அரசு மகப்பேறு மருத்துவமனையில் உதவி மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கு 500க்கும் அதிகமானோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் தேவையான அளவு மருத்துவர்களும் உதவி மருத்துவர்களும் பணியில் இல்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தினம்தோறும் 2 மணி நேரம் காலதாமதமாக கட்டுப்போடும் பிரிவு திறக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.